ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி, காலபைரவருக்கு உகந்த நாள். இன்றைக்கி 30 காலபைரவருக்கு உகந்த நாள். அதாவது நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஒரு 12 வாரம் காலபைரவருக்கு வந்து நல்லெண்ணெயில் விளக்கு போட்டாலும் சரி, நெய் தீபம் போட்டிங்கனாலும் ரொம்ப 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 நல்லது. நம்ம ஈஸ்வரர் கோயிலில் இருப்பார். அதனால் அந்த காலபைரவருக்கு தினமும் ஈஸ்வரர் கோயிலில் கோவில் பூட்டி நடை சாற்றி அந்த காலபைரவர்கிட்ட தான் அந்த சாவியை வச்சுட்டு வருவாங்க. அவர்கிட்ட தான் கணக்கு வழக்கு ஒப்படைச்சிட்டு வருவாங்க. அதனால் காலபைரவர் வந்து நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமியில் நைட்டில் தான் பூஜை நடக்கும், ஈவினிங். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. காலையிலேயே செய்தாலும் சரி, இல்லை ஈவினிங் செய்தாலும் சரி. நேரம் காலம் சரியில்லைன்னாக்கா நெய் தீபம் போடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமே போடுங்க. தேங்காயில் தயவு செஞ்சு போடாதீங்க. அந்த பொருளை வேஸ்ட் பண்ண வேணாம். அது தேங்காயில் விளக்கு போடுறதெல்லாம் வழக்கமே இல்லை. தேங்காய் பழம் வேணுன்னா சாமிக்கு உடைங்க, உடைச்சிட்டு அதை வீட்டுக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்துங்க. அது வந்து புதுசாக ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம், குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு வந்து நவமி 1:35 தியாஜிதம் சித்தயோகம். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன், சமயபுரம் மாரியம்மன் கோவில், இருக்கன்குடி மாரியம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று. இன்று கண்ணூறு கழித்தல் சூரிய வழிபாடு முறை நல்லது. சூரிய வழிபாடுனா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இன்றைக்கி வந்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணலாம். கோதுமையினால் அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை. அந்த கோதுமையினால் செய்த பண்டங்களை வந்து நிவேதனமாக பண்ணலாம், யாருக்காவது கொடுக்கலாம் வச்சு படைச்சி. சூரிய உதயம் வந்து 5:58, மிதுன நாளிகை வந்து 2:47, திதி துவயம். இன்று திதி துவயம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மிதுன நாளிகை 2:47. திதி துவயம். இன்னைக்கு நல்ல நேரம் வந்து 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. ஓய்வு அது நம் சக்தியை பாதுகாக்கிறது, உடலுக்கு புத்துயிர் அளிக்க துணை செய்கிறது. ஓய்வு அது நம் சக்தியை பாதுகாத்து உடலுக்கு புத்துயிர் அளித்து துணை செய்கிறது. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் வந்து 4:30 to 6. இன்றைக்கி வந்து ராகுகால பூஜையும் பண்ணலாம். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதை பண்ணுவாங்க. நீங்கள் வீட்லேயே கூட வந்து எலுமிச்சை தீபம் போடுவாங்க. இல்லாட்டினா கோவிலில் போய் எலுமிச்சை தீபம், துர்க்கைக்கு முன்னாடி எலுமிச்சை தீபம் போடுங்க. இல்லாட்டினா விளக்குலேயே கூட நெய் தீபம், இல்லாட்டினா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ராகு காலம். குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. சந்திராஷ்டிரம் வந்து மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு அமைதியாக இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. இறை வழிபாட்டில் இருங்க. நீங்கள் பாட்டுக்கு புதுசாக எதுவும் துவங்க வேணாம். இன்றைய ராசி பலன்: மேஷம் சுகம், ரிஷபம் லாபம், மிதுனம் சுபம், கடகம் ஜெயம், சிம்மம் தாமதம், கன்னி நற்செயல், துலாம் பக்தி, விருச்சிகம் மேன்மை, தனுசு கவலை, மகரம் அமைதி, கும்பம் பரிசு, மீனம் ஆதரவு. இன்றைக்கு வந்து தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து ஏகாதசி திதி, அதாவது பெருமாளுக்கு உகந்த ஒரு விரதம், ஏகாதசி விரதம். அதனால் வந்து நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு இது இருக்குது. ஜூலை 1 மாதப்பிறப்பு. ஜூலை நாம் எப்பொழுதுமே மாதப்பிறப்புனாவே இந்த அழகான ஜூன் மாதத்திற்கு விடை கொடுத்து ஜூலை 1ஆம் தேதியை நாம் வரவேற்போம். வீட்டில் பூவு, அரிசி, பருப்பு, நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள், மங்களகரமான பொருட்கள். தமிழ் மாதமாக இருந்தால், தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, அரிசி, பருப்பு, கல்லுப்பு, பூவு, மஞ்சள், இதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும்.
வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட போதும். அது மங்களகரமாக இருந்ததுன்னா இது வாங்கினா எப்பொழுதும் மளிகை ஜாமானங்கள், அதாவது வீட்டில் இருக்க நவதானியங்கள் மளிகை ஜாமானம் வந்து எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும். பால் இதெல்லாம் எப்பொழுதும் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கால பைரவரை வணங்குவதுங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. கால பைரவர், விநாயகர் துதி, மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அப்புறம் முருகன் துதி, அதுக்கப்புறம் பஞ்ச புராணங்கள், அதற்கு பிறகு திருவாசகம், கால பைரவர் வந்து அதற்கு பிறகு திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், அபிராமி அன்னையின் துணை, உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்க்கமலை, துதிக்கின்ற மென்கொடி மென்கடி தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே. பைரவர் வரலாறு, பைரவருக்குரிய ஸ்தோத்திரங்கள், மகாபைரவர், சம்ஹார பைரவர், அந்தகன் பைரவர், 61 வகையான பைரவர்கள் இருக்காங்க. சாரமேயன் என்ற நாய் வாகனம், சிவனின் அத்திமர வரத பைரவர், ஸ்ரீ கால பைரவர், சிவபூத கணங்கள், பஞ்சபூத தலங்கள், காஞ்சிபுரம் நிலம், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, காளகஸ்தி, சிதம்பரம். காஞ்சிபுரம் வந்து நிலம், திருவானைக்காவல் வந்து நீர், திருவண்ணாமலை வந்து அக்னி, காளகஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்கள். பைரவர் வந்து 1 அசிதாங்க பைரவர், ஸ்ரீ குரு பைரவர், ஸ்ரீ சண்ட பைரவர், ஸ்ரீ குரோதன பைரவர், ஸ்ரீ பீஷ்வன பைரவர், 6 ஸ்ரீ கபால பைரவர், 7 உன்மத்த பைரவர், ஸ்ரீ உன்மத்த பைரவர், 8 ஸ்ரீ கால பைரவர். சேலம், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பைரவரனுடைய ஸ்தலங்கள்: ஆரக்கலூர், கும்பகோணம், க்ஷேத்திரபாலகம், சிவபுரம், பைரவன்பட்டி, திருக்கோஷ்டியூர், காளையார் கோவில், நாகை, பைரவபுரம், திருமயம், திருப்பாச்சேத்தி, பழனி, அந்தியூர், செய்யலூர், சேந்தமங்கலம், ஈரோடு, சென்னிமலை, காசி, இங்கெல்லாம் பைரவரனோட ஸ்தலங்கள் இருக்கு. திருவடி சூலம் ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயம், நாமகிரி கால பைரவர். இன்னைக்கு வந்து திருநாகை, பொன்னமராவதி, புதுப்பட்டி, திருச்சேரை, திருவாஞ்சியம், திருவான்மியூர், காளகஸ்தி, இலுப்பைக்குடி, பைரவர் இந்த ஊர்லெல்லாம் பைரவர் இருக்கிறாரு. திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில், ஆனந்த பைரவர், பொன்பேத்தி கோவில். அதனால் கால பைரவரோட இதை பற்றி, காசி நகரமே பைரவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நகரத்தில் பல்வேறு இடங்களில் பைரவர் கோயில்கள். காசி நகரமே கால பைரவருக்கு உட்பட்டது தான். அங்கே வந்து பல்லி ஒலிக்காது, பூ மணக்காது, பிணம் நாராது. காலபைரவர் அனுமதி கொடுத்தாதான் நம்ம காசிக்கே போக முடியும். அப்படி ஒரு இது. நாய் குறைக்காது. எத்தனை ஒரு சிறப்பு இருக்குது. சிவனுக்கு வந்து ரொம்ப 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 பிடித்த இடம் வந்து காசி தான். ஜடாமண்டல கால பைரவர். பைரவரை பற்றி நாம் வந்து பேசிக்கிட்டே போகலாம்.
ஸ்ரீ பைரவரின் மூல மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் பம் வடுகாய் ஆபத்தாரண்யாய குரு குரு வடுகாய ஹ்ரீம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹ்ரயம் ஷம் க்ஷேத்ரபாலாய நமக. பைரவர் காயத்ரி. ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகே ஷீலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயா. தினமும் 8 முறை சொல்லணும் இந்த பைரவ காயத்ரியை. ஓம் ஸ்வானத்வஜாய வித்மகே ஷீலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத். இன்னும் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிடுச்சி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இன்றைக்கி பைரவர் வணங்குங்க. அதே மாதிரி ராகுகால துர்க்கைக்கு சாயங்காலம் 4:30 to 6 நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. அதே மாதிரி என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.